ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கார்ட்டூன் வேர்ல்ட் தமிழ் சேனல். நான் உங்கள் ஸ்ரீசான் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்சான் ஸ்பின் ஆஃப் சீரிஸில் உள்ள ஒமாச்சான் வார்ஸை தான் பார்க்க போகிறோம். ஒமாச்சான் வார்ஸோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா டாய் வார்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம எபிசோட் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. கூடவே வர அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரியை உடச்சிட்டு ஒரு மிடில் ஏஜ்டு உமன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கிழவி மாதிரி இருக்காங்க. அதனால் அவங்கள நம்ம தாய் கிழவினே சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த சீரிஸோட ஹீரோ வராரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ்டு மாஸ்காமா. நம்ம ரீநேம் பண்ணி தப்பு பண்ணின்னு மாற்றிடுவோம். அதான் நம்ம கெத்து. நம்ம சேனல் வழக்கப்படி நம்ம இந்தியாவில் அன்ரிலீஸ்டு எபிசோட்ஸ்க்கெலாம் நம்ம கேரக்டர்ஸ்க்கு ரீநேம் பண்ணிடணும். அப்படி பண்ணலைன்னா தெய்வ குத்தமாயிரும். அதனால் ரீநேம் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இப்போ எங்கெங்கேயோ போகாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தாய் கலவையும் இந்த தொப்பப்பண்டியோட சீரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம காசு கபேசிட்டியில் வேறு லெவலில் ஃபேமஸாக இருக்குது. எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரியே முடி வெட்டிக்கிட்டு அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபேமசிட்டி அந்த பாப்புலாரிட்டி ரொம்ப நாளைக்கு நிலைக்கலை. ஒரு கட்டத்தில் ஷோவோட டைமிங் மாத்திரனால வேறு ஒரு ஷோ மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சி போகுது. அதனால் தாய் கலவையும் இந்த தொப்பப்பண்டியும் எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. தொப்பப்பாண்டியும் அப்புறம் தாய் கிழவியோட சீரிஸோட பாப்புலாரிட்டி போனனால பார்த்திங்கன்னா அவங்களோட பொம்மை எல்லா சீரிஸும் எல்லாத்தையும் ஒரு குப்பையில் போய் போட்டுடுறாங்க. போட்டு எரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு போயிடுறாங்க. அன்றைக்கி மழையும் பெய்யுது. அப்போ பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் மேகம் சூழ்ந்து அங்கே ஒரு இடி இடிக்குது. அதுவும் ஒய்லட் கலர் இடி இடிக்குது. அந்த ஒய்லட் கலர் இடி கரெக்டாக தாய் கிழவியோட ஒரு பொம்மையில் இடிச்சிருது. ஸோ தாய் கிழவி உயிரோடு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு வரும்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் ஸ்டோரி எழுதுனா டேரக்டர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம தாய் கிழவி இருந்த பாக்ஸ்லேருந்து நம்ம தாய் கிழவி எந்திரிச்சு வந்துட்டு, முட்டாள் மனுஷங்களே இருங்கடா உங்களை நான் எப்படி பழி வாங்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்சான் இந்த ஸ்பின் ஆஃப் சீரிஸ் டாய் வார்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இந்த எபிசோடோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தரக்கே. ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் கேமரா வச்சு நம்ம சின்சானை விளையாடிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீமாவாரி ஊடால நம்ம சின்சானோட பொம்மையான ஆக்ஷன் கேமரா பிடுங்கி அவங்க வாயில் வச்சு வழக்கம் போல் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா ஹீமாவாரி அது ஏன் பொம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் பிடிக்கிட்டு இதெல்லாம் வச்சு நீ விளையாடக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி நம்ம சின்சான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ டிவியில் ஒரு ஆட் ஓடுது. அதாவது சிந்தரிக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டாய் பாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டாய் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான எல்லா பொம்மையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆடில் வர பூனை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஆக்ஷன் கமெண்ட் கோல்டு டாய் கூட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதை பார்த்து நம்ம சின்சான் அம்மா எனக்கு எப்படியாவது இந்த ஆக்ஷன் கமெண்ட் கோல்டு டாய் வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சின்சான் கேட்குறான். அதெல்லாம் முடியாது சின்சான், நீ ஏற்கனவே நீ டாய்ஸ் நிறையாவே வச்சுருக்க, ஏற்கனவே இருக்கிற டாய்ஸை முதல்ல தூக்கி போடு அப்படின்ற மாதிரி நம்ம மிக்ஸி கற்றுறாங்க. அதை பார்த்து நம்ம சின்சான் குடுகுடுன்னு பெட்ரூமுக்கு ஓடி போயிட்டு, இங்கே பாருங்கம்மா நீங்கள் எவ்வளோ தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, நான் ஒரே ஒரு பொம்மை தானே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சின்சான் கேட்குறான். அதை பார்த்து நம்ம மிக்ஸி கத்துறாங்க சின்சான் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். சிக்கு வேணா நான் சின்ன பையலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான். நம்ம சின்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்கில் உட்காந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவியில் ஆடை பார்த்தீங்கன்னா சிந்தரிக்கைன்னு சொல்லிட்டு புதுசாக ஏதோ ஒரு ஷாப்பு திறந்துருக்காங்களான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிந்தரிக்கையில் ஆடில் ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருந்த பொம்மை இங்கே அப்படியே அவங்கக்கிட்ட இருந்து ஆட்டை காமிக்கும். இவங்களும் எப்படியாவது இந்த சிந்தரிக்கை பொம்மையை பிடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த சிந்தரிக்கை முயல் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆட்டை காமிச்சிட்டு அவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அது பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்க ஒரு இடத்துல இருக்கும். நம்ம சின்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பாருங்கப்பா சிந்தரிக்கையோட பெரிய பாக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சின்சானை சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க சிந்தரிக்கையோட டாய் பாக்ஸ் ஷாப் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து எப்படி போகிறதுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போகிறக்கு ஒரு குதிரை மாதிரி ஒரு ராட்டினம் இருக்குது. அது மேலே ஏறி நம்ம மசாவும் நேனியும் ஒரு இடத்துல போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போச்சான் சின்சான் ஒரு இதில் போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கசாமா மட்டும் தனியாக வரோம். கசாமா மட்டும் இங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிந்தரிக்கைக்குள்ளே நம்ம சின்சானில் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த காசுகாபே சிட்டியில் இருக்க மொத்த சின்ன பசங்களும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொம்மைங்களெல்லாம் எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டிவியில் மாரியானாக்க பொம்மை அங்கே தான் இருக்கும். நம்ம சின்சான் போயிட்டு நீ தான் நான் டிவியில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பூனையோட பேரை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதோட பேரை நம்ம மாறினோ அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம கசாமா கேட்குறான், இந்த மாதிரி ஏன் இங்கே ஒரு பெரியவங்க கூட இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு மாரியானோ சொல்லுது,
இங்கே வந்து சிந்தரைக்கையில் வந்து ஒன்லி சின்ன பசங்க மட்டும்தான் அலோடு, பெரியவங்க அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அப்படின்னு வந்து நம்ம மரீனோ வந்து சொல்லுது. அப்போ மசா வந்து கேட்குறான், அப்போ நாங்களாம் எப்படி வந்து வீட்டுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அப்போ வந்து மரீனோ வந்து சொல்லுது, இன்றைக்கி வந்து சிந்தரைக்கையோட கிராண்ட் ஓப்பனிங்கிறனால அவங்க எல்லாருக்கும் வந்து நான் ஒரு பொம்மை வந்து ஃப்ரீயாக தர போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மரீனோ வந்து சொல்லுது. அப்போ நம்ம சின்சன் வந்து கேட்குறேன், ஆக்ஷன் காமன் கோல்டு கூடவா நீங்கள் தருவீங்க ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு மரீனோ வந்து ஆமான்னு வந்து சொல்லிடுது. அடுத்து வந்து நம்ம தாய் கிழவியை காட்டுறாங்க. தாய் கிழவியோட ரைட் ஹேண்ட் வந்து நம்ம பிளான் பண்ணி எல்லாமே சரியாக தான் நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட அவங்க இதோட முடிச்சனால நான் இந்த வீடியோ வந்து இதோட